நிரப்புகிறவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா தேவ சமூகத்தில் கத்தரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி, திடப்படுத்துகிறவரே நன்றி. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உம்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், பாடுவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், பாடுவோம். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன்,
தேவனை ஆராதிப்பதற்கு குறைச்சிக்க தேவனை ஆராதிப்பதற்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறபடினாலும், கர்த்தர் மகிமையுள்ளவரும் மகத்துவமுள்ளவருமாக இருக்கிறபடினாலும் நம்ம நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமையுள்ளவரே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். பாடுவோமா? திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திருப்பி தர ஒன்றுமில்லையே. ஆமென். திருப்பி தர ஒன்றி பலிகளை, திருப்பி தருவேன் ஸ்தோத்திர பலிகளை. ஆமென். திருப்பி தருவேன் நன்றி பலிகளை, திருப்பி தருவேன் ஸ்தோத்திர பலிகளை. நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். திருப்பி தருவேன் நன்றி பலிகளை, திருப்பி தருவேன். ஆமென். திருப்பி தருவேன் ஸ்தோத்திர பலிகளை. ஹல்லேலூயா. ஆமென். திருப்பி தருவேன் நன்றி பலிகளை. ஆமென். திருப்பி தருவேன் ஸ்தோத்திர பலிகளை. திருப்பி பார்க்கிறேன். ஆமென். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமலும் கருத்தால் அணைத்துக் கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமலும் கருத்தால் அணைத்துக் கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே.
மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்பச் செய்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்பச் செய்தீரே. மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்கச் செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்கச் செய்தீர். மான்களின் கால்களை போல பலனாய் ஓடச் செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்கச் செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவின நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகிறோம். நீங்க மாத்திரம் பாடுங்க பார்ப்போம். என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரேன்னு சொல்லி இப்போ கீபோர்டு இல்லாமல் மைல்டாக கைகளை உயர்த்தி அப்படியே எங்களோடு இணைந்து எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பார்ப்போம். என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் கோட்டை என் துருகம் நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம் நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருடத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த திருவிருந்து ஆராதனை. இத்தனை ஆண்டவரே மகிமையுள்ள இந்த ஆராதனையில் உம்முடைய ஸ்தலத்தில் வந்து ஆராதித்த உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரமும் தேவ பிரசன்னமும் கூட இருப்பதாக, தேவ வல்லமை கூட இருப்பதாக. தொடர்ந்து ஆண்டவரே எல்லா ஆராதனையின் காரியங்களிலும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். நாம் எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காரும். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் முதலாவது வேத பாடம் வாசிக்கப்படும். வேத பாடத்தை தொடர்ந்து சங்கீத பகுதி மாறி மாறி வாசிக்கப்படும். இப்பொழுது முதலாவது வேத பாடம். ஸ்தோத்திரம். இது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் பழைய ஏற்பாடு பக்கம் எண் 94. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. பக்கம் எண் 94. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. சங்கீதம் 4. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்தில் இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாள் இந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ஊழியத்தின் சார்பாகவும் சபையின் சார்பாகவும் இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாகவே உங்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் கத்தரை நினைச்சவாறு நிச்சயமாக நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காக கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சுருக்காரு? இரத்தத்தை அவர் சிந்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் அன்றைக்கி வாக்குத்தத்தை எடுத்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க எங்களுக்கு ஏற்ற வசனம் வந்திருக்கு அப்படின்ட்டு. நிச்சயமாக கத்தர் அப்படி தான் என்ன செய்வார்? ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை எப்படி இருக்குமாமா? பொற்பழங்களுக்கு சமானம். இந்த உலகத்தில் எத்தனை இருந்தாலும் சரி அவருடைய வார்த்தைக்கு ஈடாக எதுவுமே கிடையாது. நம்ம நொந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் பாடுகளை நம்ம கடந்து வருவோம். ஆனால் கத்தருடைய வார்த்தை கத்தர் நம்ம என்ன செய்வார்? அதை அப்படியே நம்மளை தேய்ச்சி ஒரு புதிய ஜீவனை கொடுத்து கத்தர் இந்த புதிய வருஷத்தை காணும்படியாக கத்தர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நம்ம ஆலயத்தினுடைய காரியங்களில் இந்த போலீஸ் பிரச்சனையில் அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்போ ரொம்ப எங்களுக்கு வருத்தம். கடைசி நாட்களில் கூட ஒரு சமாதானத்தோடு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போகக்கூடாத ஒரு போராட்டத்தில் இருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் போராட்டத்தில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கத்தர் கொடுத்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கத்தர் உதவி செய்தார். அப்படி நான் ப்ரேயர் பண்ணிட்டேன், ஏசப்பா எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாது? ஞாயிற்றுக்கிழமையை மிஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் ஆராதனை இல்லாதபடி ஒவ்வொரு பக்கமாக நாங்கள் என்ன செய்யக்கூடாது? அலையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணீங்க. கத்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதை உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டு சங்கீதத்தை தியானிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 60:11. ஆமேன், ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய நாட்களில் ராஜாக்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், மந்திரிகளை கத்தர் என்ன செய்வார்? அழைத்து வருவார். அதற்கு தடை செய்கிற எல்லா கிரியைகளையும் கத்தர் அழித்து உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். நிச்சயமாக நம்ம சபை திறந்திருக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமான வாசல்களை, நன்மையின் வாசல்களை கத்தர் என்ன செய்வார்? உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக திறப்பார். எந்த சூழ்நிலை இங்கே வந்தாலும் சரி, உங்கள் பலகீனத்தில் இருக்கலாம். ஏசப்பா இன்னும் எனக்கு ஒரு திருமணம் ஆகவில்லையே, இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கத்தர் என்ன செய்ய போகிறார்? இந்த புதிய ஆண்டில் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அவங்களுக்கு முன்பதாக. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. கத்தர் திறந்ததை யாருமே அடைக்க முடியாது. இந்த நாட்களில் சத்துருவின் கதவுகளை அடைத்து கத்தர் உங்களுக்கு புதிய வாசல்களையும் நன்மையின் வாசல்களையும் கத்தர் திறந்து உங்களை நிச்சயமாக கத்தர் ஆசீர்வதிப்பார். இதில் 4வது சங்கீதம் 3வது வசனம். ஆமேன், ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனை கத்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நிறைய பேர் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தா கத்தர் என்ன செய்வார்? அவருக்காக முன்குறித்து என்ன செய்வார்? பேரை சொல்லி அழைத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அநேக சாட்சிகளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கேட்டிருக்கோம். உங்களையும் என்னையும் சும்மா கத்தர் அழைச்சி இந்த இடத்துக்கு கொண்டு வரல. நம்ம ஒரு நாள் பக்தியாக இருந்திருக்கோம். ஏதோ ஒரு காரியத்தில் அவருக்கு பிரியமாக இருந்ததுனால தான் அவர் அவருக்காக நம்மளை என்ன செஞ்சுருக்கார்? இந்த இடத்துக்குள்ளே கத்தர் கொண்டு வந்திருக்கு. அப்போ ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்தேன். நான் ஒரு பார்த்த ஒரு சாட்சி. எங்கள் ஊரில் கிறிஸ்மஸ், நியூ இயரு என்னென்ன காரியங்கள் வருதோ அப்போ நம்ம என்ன செய்வோம்? எல்லோரும் ஊருக்கு எல்லோரும் போயிடுவாங்க. லீவ் விட்டோன்னே பிள்ளைகள் என்ன செய்வாங்க? எல்லா ஊர்கள்லேருந்து கிராமத்துக்கு என்ன செய்வாங்க? மே மாதம் லீவுக்கு போயிடுவாங்க. இப்போ ரொம்ப முக்கியமாக நடக்கக்கூடியது ஊரில் என்னது? பிரதிஷ்டை ஆராதனை. அந்த நாட்களில் அந்த கிறிஸ்மஸ்ஸு அப்புறம் லீவுக்கு போவோம். ஆனால் இப்போ பிரதிஷ்டை ஆராதனையை மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்தாங்க? எல்லாருமே அதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டனாக வேண்டாம். மற்ற அன்றைக்கி நம்ம போய் நம்ம தான் சாப்பிட்டுட்டு பொங்கி சாப்பிட்டு வரணும். ஆனால் பிரதிஷ்டைக்கு நம்ம பொங்க வேண்டாம். சமையல் சர்ச்சில் என்ன செய்யும்? சிறப்பான முறையில் சாப்பாடு நடக்கும். அதை இலை போட்டு அடி கூட்டமாக நம்ம சொந்தம் பந்தங்கள் எல்லோடு சேர்ந்து எல்லாரையும் விசாரித்து மனமகிழ்ச்சியோடு உண்டு நம்ம ஊருக்கு வர்றது ரொம்ப ஒரு சந்தோஷம். அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க சாட்சி சொன்னாங்க. எங்கள் ஊர் கிராமத்துலேயும் என்ன செய்வோம்? நாங்கள் எங்கள் சொந்த பந்தங்கள் ஒவ்வொருத்தரும் கோயம்புத்தூர், சென்னை, பாம்பே, பெங்களூரு அவ்வளோ பேரும் அந்த இடத்துல என்ன செஞ்சுருவாங்க? சேர்ந்துருவாங்க. என் பிள்ளைங்களுக்கு லீவு. அப்போ அங்கே 10 நாள் என்ன செய்வோம்? VBS கிளாஸ் நடக்கும் எங்கள் ஊரில். அப்போ நாங்கள் என்ன செய்வாங்க? எல்லோரும் சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் 10 நாள் லீவை கழிச்சிட்டு போவாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்ன காரியம், அப்போ அவங்க குடும்பத்தில் அந்த வெயில் நேரமாக தான் இருக்கும், மே மாதம்.
அதனால் நிறைய பேருக்கு அந்த வைசூரின்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில, உடம்பெல்லாம் என்ன செய்யும், பொக்களமாக வந்துடும். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படி பொக்களமாக வந்துட்டு, அப்புறம் என் பையனுக்கு வந்துட்டு, அப்புறம் என் பிள்ளைக்கே என்ன செஞ்சுட்டு எனக்கும் வந்துடுச்சு. அப்போது எனக்கு வந்த உடனே என் பிள்ளை என்ன செஞ்சுது, 1ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளை, குட்டி பிள்ளை. உடனே அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப காய்ச்சல், அப்படி ஒரு இதாக இருந்துச்சு, என்ன பண்ணனே தெரியலை, நான் அழுதுகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த குட்டி பிள்ளை வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிச்சுது என் பிள்ளை. அவங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்கன்னு நான் கேட்டேன். ஏசப்பா, எங்கள் அம்மைக்கு உம்முடைய அக்கினி இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஏன்டா அந்த 1ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஆனால் அது என்ன சொல்லுது, அந்த 3 வார்த்தையும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அவன் அம்மாக்கிட்ட இருக்காமல் என்ன செய்தான், அந்த அவங்களுடைய உடம்பை பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு அது என்ன செய்தாமா, ஓடி போயிட்டாமா. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் எல்லாரும் அழுதுட்டோம், அந்த பிள்ளை கிட்ட போகலை, 2 வார்த்தை சொல்லிவிட்டு ஓடி போயிட்டுது அந்த ரூம்பை விட்டு அப்படின்னா. அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரேயர் பண்ண அந்த குட்டி பிள்ளைக்கே என்ன ஆயிடுச்சாமா, அள்ளி தட்டிட்டு வயசு. அப்போ அந்த பிள்ளை விபிஎஸ் போயிட்டுருக்குது. அப்போ சொன்னாங்களாம்மா, 1 நாள் 2 நாள் பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருக்கு. அப்போ 3ஆவது நாள் ரொம்ப ஆயிடுச்சு. ஏம்மா ரொம்ப உனக்கு என்ன ஆகிட்டு, வயசுட்டி ரொம்ப உனக்கு அள்ளி தட்டிட்டு, இனிமேல் என்ன செய்யக்கூடாது, விபிஎஸ் கிளாஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த பிள்ளை என்ன செஞ்சாம்மா, ரொம்ப ஓன்னு அழுதுச்சான். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு, சுகவீனமாக இருக்கவங்க ஆலயத்துக்கு வந்தால் சுகமாயிரும் தானே நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்தீங்க. ஏசப்பா நல்லவர் தானே, அப்போ அங்கே போனால் தானே சுகமாகும், ஏன் என்னைய போகக்கூடாதுன்னு சொல்லுதீங்கன்னு சொல்லி அழுது என்ன செஞ்சிட்டான், போயிட்டு தான். அப்போ அங்குள்ள மிஸ்ஸு கூப்பிட்டு அந்த பாட்டி போய் சொன்னாங்களாம், என் பேத்தி என்ன செஞ்சிட்டா, வந்துட்டா, ஆனால் நீங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து ஒன்றா வைக்காதீங்க. ஏன்டா ஊர் கிராமம் அப்படிங்கும்போது அந்த ஊரில் என்ன செய்வாங்க, நிறைய குட்டி பிள்ளைங்க 200 பிள்ளைகள் 300 பிள்ளைகள் வருவாங்க. அதனால் நீங்கள் கிட்ட வைக்கண்டா, இந்த மண்டபத்துக்கு வாசலுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, தனியாக வச்சு அந்த பாட்டு கதையை மட்டும் என் கேட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்ஸை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அப்புறம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, சுகமாயிட்டு. அப்போ கத்தர் இந்த நாளில் அந்த பிள்ளைய கத்தர் என்ன செஞ்ச பக்தி வைராக்கியமாக கத்தருக்காக கத்தர் என்ன செஞ்சார், இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதை இன்றைக்கி அந்த சாட்சியை நான் சொல்லணும்னு சொல்லி இந்த நைட்டு எனக்கு கத்தர் ஞாபகப்படுத்தினார். ஏன்னா இன்றைக்கி அந்த பிள்ளைங்க வந்திருக்கு. பார்க்க விரும்புதீங்களா, கண்டுபிடிச்சிட்டிங்களா? டென்சி தான். டென்சி என்ன செய்தா, நான் போவேன், எனக்கு நான் எப்படினாலும் நான் சர்ச்சில் போய் இருப்பேன், அங்கே பாட்டு கேட்கணும், கதை கேட்கணும், என்னை எப்படி போவேண்டான்னு சொல்லலாம், அப்படி இருக்குது. அது 1ஆம் கிளாஸ் படிக்க அப்படி இருக்குது, கலராக ஒல்லியாக இருக்குது, அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக இருக்குது, நான் போயிடுவேன்னு சொல்லி இவங்க பாட்டி டைசி பாட்டி கொண்டு பூட்டி இவங்களுக்கு பாட்டி கொண்டு அங்கே மிஸ்ஸிட்ட சொல்லி என்ன செய்தாங்க, விட்டுட்டு வராங்க. தனியாக பிள்ளை உட்காந்துக்கிட்டட்டுமா, அவள் அழுதா, அதனால் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது, அதனால் தனியாக உட்காந்துக்கிட்டு சொல்லி கூட்டி கொண்டு விட்டு வந்தாங்க. ஆனால் மறுநாளே கத்தர் சீக்கிரமாக, அவளுக்கு காய்ச்சல் இல்லை, ஒன்றுமே பண்ணலை, ஆனால் உடம்பு ஃபுல்லாக இருக்குது, ஆனாலும் ஒன்றுமே ஆகலை. ஏன்னா நம்ம பக்தி வைராக்கியமாக அந்த சிறு வயதில் நான் நினச்சி பார்த்தேன். இன்றைக்கெல்லாம் நிறைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க, நாங்கள் படிக்கணும், நாங்கள் இன்றைக்கி தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெற்றோர்களே அவங்களுக்கு இது பண்ணாங்க. நாங்களும் அப்படி தான் நினச்சோம், ஐயோ உடம்பு முடியலை போகக்கூடாதுன்னு. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வைராக்கியம் அன்றைக்கி நான் நினச்சி பார்த்தேன், ஆண்டவரே அந்த சின்ன இந்த 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அந்த பிள்ளைக்கு என்ன வைராக்கியம், எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏசப்பட்ட பண்ணதுன்னு சுகமாகும், என்னை விடுங்க, போக விடுங்கங்கு, நாங்கள் விட மாட்டோம், வேண்டாம். சிலவங்க சொல்லுவாங்க அந்த கூட்டத்தில் போய் இருந்தால் கூட கொஞ்சம் ஆயிருன்னு சொல்லுவாங்க, அந்த பையன் நமக்கு. ஆனால் கத்தர் என்ன செஞ்சார், அந்த நாளில் உள்ள வைராக்கிய பார்த்து இந்த நாட்களில் கத்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கத்தர் கிருபை பாராட்டினார். உங்கள் பிள்ளைகளையும் அப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும், பக்தி வைராக்கியத்தில் உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை காட்டிலும் அதிகமாக என்ன ஆயிரும், பெரிய ஒரு வைராக்கியத்தை கத்தர் என்ன செய்வார், நிச்சயமாக கொடுத்து உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய தலைமுறைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆமீன். நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த சைடில் கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்குறீங்களா, கொஞ்சம் இந்த கேப்பை ஃபுல்லாக பண்ணுங்க, அப்படியே வாங்க. பின்னாடி இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. பிரதர் வாங்க பிரதர், கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் வாங்க. ஓகே, பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா அவங்க உட்காந்து கொள்வாங்க. கலாக்கா நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வாங்க. அல்லேலூயா. அப்படி வந்து உட்காருங்க, அப்படி. ஆமாம். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களுடைய சந்தோஷத்தின் அளவின் தக்கபடி நல்ல ஒரு மகிழ்ச்சியாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். சரி, ஓகே. மீண்டும் உங்களை இந்த இடத்துல பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அல்ல ஹாப்பி நியூ இயர். பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்தில் உங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஆமென்.
சில முக்கியமான அறிவிப்புகளை நான் வேகமாக நான் சொல்கிறேன். அந்த முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வருகிற வாரம் வியாழக்கிழமை 8ஆம் தேதி, எத்தனாம் தேதி? ஆமாம், 8ஆம் தேதி மாலையில் நமக்கு ஒரு சிறப்பு கூடுகை இருக்குது. அப்போ அதுக்கு அந்த சிறப்பு கூடுகைக்கு அமெரிக்க தேசத்திலிருந்து 3 பெண் ஊழியர்கள் வர்றாங்க. எத்தனை பேர் வராங்க? ஆமாம், நல்ல தீர்க்க தரிசனங்கள், விடுதலையோடு நிறைந்த மிகப்பெரிய ஒரு ஆராதனை. நல்லா இன்றைக்கி இருந்தே நீங்கள் பிளான் பண்ணிடுங்க. சரியாக 6 மணிலேருந்து 6:30 வாங்க. ஏன்னா 8:30 மணிக்குள்ளே முடித்து அவங்க வேறு இடங்களுக்கும் போகணும். அதனால் நீங்கள் நேரத்தோடு வந்துடுங்க. அது ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டம். இந்த 2026ஆம் வருடத்திற்காக உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்கான அது ஒரு விசேஷ கூட்டம். எல்லாரும் தயவுசெய்து வந்துடுங்க. எந்த ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் மேக்சிமம் உங்கள் குடும்பத்தோடு உங்கள் பிள்ளைகளோடும் வாங்க. அவர்களோடு இணைந்து சில தீர்க்க தரிசன ஊழியர்களும் வர்றாங்க. அவங்களிடத்தில் நீங்கள் ஜெபித்து இந்த வருடத்திற்கான தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் அவங்க தனியாகவும் ஜெபிக்கணும், அந்த ப்ரேயருக்கு அப்புறம் தனியாகவும் ஜெபிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் கரெக்டாக வியாழக்கிழமை 8ஆம் தேதி சரியாக 6 மணிக்கு நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த மாதம் இது வாரத்தின் முதல் மாதத்தினுடைய முதல் வாரமாக இருக்கிறது. அதனால் நம்ம மாதந்தோறும் முதல் வாரத்தில் திருவிருந்து ஆராதனை நம்ம கொடுக்குறபடினால இன்றைக்கி திருவிருந்துக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் நேரத்தோடு திருவிருந்து பந்தியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஜனவரி மாதம் நீங்கள் எப்படியாவது உங்கள் வீடுகளில் ஊழியர்களை கூப்பிட்டு நீங்கள் ஜெபிச்சிருங்க. அதாவது நான் சொல்கிற காரியம் ஒரு வீட்டு ஜப கூட்டம். நீங்கள் உங்கள் மக்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்களை கூட்டம் நீங்கள் வீட்டு ஜப கூட்டம் நடத்தலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு மாத்திரம் நம்ம ஜெபிக்கலாம். அதனால் இன்னையிலேருந்தே நீங்கள் வீட்டு ஜப கூட்டம் எல்லாருமே வச்சுருங்க. இல்லை நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், எங்களுக்கு ஜெபிப்பதற்கு சில தடைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு காரியங்கள் இருக்குமானா நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபித்து செல்வதற்கு இந்த மாதம் முழுவதும் ஆயத்தமாக இருக்கிறோம். பிப்ரவரி முழுவதும் ஆயத்தமாக இருக்கிறோம். அதனால் எல்லாரும் நீங்கள் உங்கள் வீடுகளில் ஒரு ஜெபத்தை நீங்கள் வருடத்தின் துவக்கத்திலே ஊழியர்களை கூப்பிட்டு நீங்கள் நடத்துவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆலயத்தினுடைய ஆராதனை சரியாக நம்ம 9 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு முடிச்சுருவோம். திருவிருந்து ஆராதனை நாட்களில் மாத்திரம் ஒரு 10 நிமிடம் இல்லை ஒரு 15 நிமிடம் ஜாஸ்தியாகும். நீங்கள் அதுக்கு பொறுமையாக இருந்து செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த திருவிருந்து ஆராதனை பிப்ரவரி மாதத்திலிருந்து திருவிருந்து ஆராதனை முடிந்த உடனே எல்லாருக்கும் ஒரு உணவு கண்டிப்பாக இந்த வருடத்தில் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கே பிளானிங் தான் ஆக்சுவலாக, ஆனால் முடியலை. நேற்று கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு வர்றதுக்கு டைம் ஆகிட்டு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதை செய்யணும். நம்மகிட்ட எல்லா பாத்திரங்கள் இருக்கிறது. அதனால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டுகளில் உங்கள் கணவருக்கோ உங்களுடைய மனைவிக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ பிறந்தநாள் வர்றதை நீங்கள் மனசில் வச்சு உங்களால் ஏன்றதை நீங்கள் இந்த காணிக்கை காரியங்கள் இல்லாதபடி இந்த உணவு காரியத்துக்கு நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் வருது அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வருது, திருமண நாள் வருது அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 100 பேருக்கு தேவையான நம்ம ஒரு நல்ல ஒரு உணவை தயார் பண்ணி நம்ம எல்லாரும் ஐக்கியமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போகணும். கடந்த டிசம்பர் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு ப்ரேயர் நடந்துச்சு. நம்ம பெரிய வெள்ளிக்கிழமை திடீர்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீங்கள் எனக்கு பிறந்த நாளாக இருக்குது, எல்லாேருக்கும் உணவு கொடுப்போன்னு உடனே உணவு கொடுத்து அந்த ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எத்தனை பேர் அன்றைக்கி வந்திருந்தீங்க? அல்லேலூயா. சந்தோஷமாக இருந்துச்சுல்ல சிஸ்டர்? அதனால் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம மக்களோடு ஐக்கியப்படுறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க உங்களுடைய காரியங்களில். ஆனால் நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் தான் இது உங்களுடைய சபை. உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், உரிமைகள் தர்றோம். எல்லா விதத்துலையும் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், சலுகைகள், எல்லா விதத்துலையும் சுதந்திரம். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எங்களிடத்தில் ஆலோசனை பெற்று எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யலாம். அதனால் அடுத்த மாதத்திலிருந்து திருவிருந்து ஆராதனை முடிந்த உடனே எல்லாருக்கும் உணவுகள் நம்ம கொடுக்கணும். அது எங்களுக்கு ரொம்ப ஒரு நீண்ட நாள் எங்களுடைய அது ஒரு காரியமாக இருக்குது. இந்த வருடத்தில் கர்த்தர் அது எங்களோட பேசினபடினால இனி இந்த மாதத்தை தவிர 11 மாதமும்
நல்ல உணவுகளை கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுகிறோம். அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் சரியாக நமக்கு 11 மணிக்கு ஆரம்பித்து 1:30 மணி வரைக்கும் நம்ம நடத்துகிறோம். எல்லோரும் வாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் உங்கள் வீடுகளில் ஜெபிக்க முடியாதவங்க நீங்கள் வீடுகளில் வந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, 9 மணிக்கு நீங்கள் வர்றீங்க, 9 மணிக்கு நீங்கள் வந்துட்டு 11 மணிக்கு மேலே உங்களுக்கு டைம் ஆகுது, உங்களுக்கு வேலைகள் இருக்குதுன்னா நீங்கள் காணிக்கை போட்டுட்டு 11 மணி ஆனோடனே போய்கிட்டே இருக்கலாம். சரியா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அந்த டைம் படி எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. அவங்க ஃபங்க்சுவாலிட்டியாக இருந்தாங்க எல்லாமே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர் மாதிரி விசுவாசிகள் தான். அவர் பாட்டு பாவம் அந்த பாஸ்டர் தான் ஒத்தையிலே படித்தார். ஒரு 4-5 பேர் வந்து கூட சேர்ந்து பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. ஆராதனைக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடியே வந்தவங்க சரியாக அந்த டைம் ஆனோடனே காணிக்கை போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. உங்களுக்கும் அந்த ஒரு சுதந்திரத்தையும் தர்றோம். நீங்கள் உங்கள் வேலைகள் பாஸ்டர் லேட்டாகிறாரு வைக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 8:30 மணிக்கு நீங்கள் வந்து சபைக்காகவும் எங்களுக்காகவும் நம்ம பகுதிக்காகவும் நீங்கள் ஜெபிப்பதற்கு பிரயாசப்படுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு பாத்ரூம் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எல்லோரும் கிளம்பி வர்றது கஷ்டம்தான். அது எனக்கு புரியுது. எல்லோரும் நீங்கள் அட் அ டைமில் 4 பேரும் புறப்பட்டு வரணும். அதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் யாருடைய ஃபோனும் அடிக்குது, தயவுசெய்து ஆஃப் பண்ணியிருக்கேன். அப்போது நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும், அதெல்லாம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நீங்கள் கொஞ்சம் முன்னக்கூட்டி பிரயாசப்படுங்க. நம்மளால் எல்லா இடத்துக்கும் சீக்கிரமாக போக முடியும் தானே? பஸ் ஸ்டாண்டுக்கு சீக்கிரமாக போக முடியும் இல்லையா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு சீக்கிரமாக போக முடியும். பொங்கல் பரிசு வந்துடும், அதை பற்றி அறிவிப்பு வந்துடும். அதுக்கு நம்ம டோக்கன் வாங்குறதுக்கு சீக்கிரமாக போக முடியும் தானே? பொங்கல் பரிசு உண்டா இந்த வருஷத்தில்? அது எடப்பாடி ஐயா 5000 ரூபா கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதனால் உங்களுக்கு 5000 ரூபா கிடைப்பதாக. ஆமாம். அதனால் அதெல்லாம் நம்ம வாங்க முடியுது இல்லையா? நம்மளால் முடியும். நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம பிரயாசப்படுங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 9 மணினா 9 மணிக்கு டைம் அந்த ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் பண்ணுறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய திராணிக்கு தகுந்தபடி தான். யாரையுமே கண்டிப்பாக வற்புறுத்தலை. நான் வந்து உங்களுடைய திராணிக்கு தகுந்தபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்னக்கூட்டியே வந்து கொஞ்சம் நேரம் ஜெபத்தில் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபித்து ஆயத்தப்படலாம். 9 மணிக்கு நம்ம சரியாக ஆரம்பித்து நம்ம சரியாக முடிக்கணும். அதனால் இந்த நேரத்தை நீங்கள் கொஞ்சம் கீப் பண்ணிங்கன்னா இந்த புது வருடத்திலிருந்து சில புதிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட வேறு அறிவிப்புகள் இருந்தால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் போட்டு விடுறோம். எல்லாரும் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். முக்கியமாக வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய சிறப்பு குடும்ப ஆசீர்வாத கொடுகையை யாரும் மறக்காதீங்க. கண்டிப்பாக பிளான் பண்ணி வந்துடுங்க. 6 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம ஒரு கெட் டுகெதர் ஆயிடலாம். எல்லாரையும் முடிச்சுட்டு 6:30 மணிக்கு அந்த ப்ரேயரை ஆரம்பித்து ஒரு 8:30 மணிக்கெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான பிளானிங் உண்டு. அதனால் எல்லாம் ஆயத்தமாகுங்க. வீட்டு ஜெப கூட்டத்துக்கு நீங்கள் இந்த மாதத்தில் எங்களிடத்தில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சபை மக்களாக சேர்ந்து வீட்டில் ஜெபிக்கலாம். எந்த டைமாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் முழுவதும். அதே மாதிரி உங்களுக்கு இல்லை நீங்கள் மட்டும் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபங்களுக்கு காணிக்கை கொடுக்கறது கட்டாயம் அல்ல. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐயோ பாஸ்டர் வந்துட்டாருன்னா காணிக்கை கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து அந்த மாதிரி ஜெபத்துக்கு நீங்கள் எதுவுமே அது கொடுக்கறது உங்களுடைய திராணி உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி உணவு ஏதாவது கொடுக்கணுமோ அப்படின்னாலும் அதுவும் கட்டாயம் இல்லை. உணவும் வந்து உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான். ஆனால் நாங்கள் ஜெபிக்க இந்த வருடம் முழுவதும் உங்கள் கர்த்தர் பாதுகாக்கணும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். அதனால் எல்லா வருடமும் நம்ம இந்த ஜனவரியில் அந்த வீட்டு ஜெப கூட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் அதுக்கு ஆயத்தமாகுங்க. ஒரு விஷயம் கூட இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் கூட இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடுங்க. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஒரு நிமிஷம் கூட கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன்னு சொல்லி எல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக இன்றைக்கி நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பும்படியாக ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்பும்படியாக இந்த வருடத்தின் முதல் வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த முதற் கனி போல் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கடந்த 2025 வருடத்தில் எத்தனையோ நெருக்கங்கள்,
எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களை எவ்வளவோ அற்புதமாக நடத்தி இருக்கிறார், ஒரு அதிசயமாக நடத்தி இருக்கிறார். அதனால் எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். 3 காரியத்தை நான் உங்களுக்காக சொல்கிறேன். 3 காரியங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தில் நடக்க போகுது. சில வருடத்தில் போன வருடத்தில் சில நாட்களில் சில குன்றுகளை நீங்கள் கடந்திருக்கலாம். குன்றுகள் அப்படிங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளை பேஸ் பண்ணியிருக்கலாம், சின்ன சின்ன போராட்டங்களை நீங்கள் பேஸ் பண்ணியிருக்கலாம், சின்ன சின்ன சரீர உபாதைகள் வழியாக வந்திருக்கலாம். குன்றுகள், அந்த குன்றுகளை கடந்து போகிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த 2026ஆம் வருடத்தில் இங்கே இருக்கிற சிலரெல்லாம் மலைகளை மிதித்து நொறுக்கக்கூடிய, அந்த மலைகளை தாண்டி செல்லக்கூடிய, அந்த மலைகளை நீங்கள் அப்படியே மிதித்து நொறுக்கக்கூடிய சில உன்னத பலனை உங்கள் மீது வைக்க போகிறார். சிலர் மீது அந்த மலைகளை மிதித்து நொறுக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது. நல்ல கரங்களை தட்டுங்க. மலைகள், மலைகள், எல்லா விதமான மலைகளை மிதித்து நொறுக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக கடந்த வருடத்தில் சில ஆறுகளை நீங்கள் கடந்திருக்கலாம். சில ஆறுகளை நீங்கள் கடந்திருக்கலாம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஆனால் இந்த வருடம் நீங்கள் சமுத்திரங்களையே கடக்க போகிறீங்க. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில சமுத்திரங்களை நீங்கள் கடக்க போகிறீங்க. சில சமுத்திரங்கள் எல்லாம் கடந்து போக போகிறீங்க. சமுத்திரத்தை கடந்து தூர தேசங்களுக்கு செல்ல போகிறீங்க. சமுத்திரத்தை கடந்து தேவ மகிமையினால் நீங்கள் மகிமையாய் நிற்க போகிறீங்க. சிலரெல்லாம் இந்த இடத்துல சமுத்திரங்களை கடந்து செல்லக்கூடிய கிருபையை உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் இந்த 2026ஆம் வருடத்தில் தரப்போகிறார். சில சமுத்திரங்களை நீங்கள் கடந்து போக போகிறீங்க. சில கடல்களை நீங்கள் கடந்து போக போகிறீங்க. கர்த்தர் அந்த கிருபையை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. 3வது, உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலியாதபடி, அந்த கொஞ்சம் பலத்தில் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலியாதபடி இருந்தது எல்லாம் கர்த்தர் இந்த வருடத்தில் கண்ணோக்கி உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கொடுக்க போகிறார். சில திறந்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சில திறந்த கிருபைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். சில அபிஷேகங்களை கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ண போகிறார். சில நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ண போகிறார். சிறுமைப்பட்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கர்த்தர் சரியாக மகிழ்ச்சியாக்க போகிறார். நீங்கள் கண்ணீரோடு விதைத்த விதைகளுக்கெல்லாம் கம்பீரமாய் ஒரு அறுவடையை தரப்போகிறார். உங்கள் கண்ணீரின் சத்தம், துயர சத்தம், புலம்பல் சத்தம், பெருமூச்சின் சத்தத்துக்கெல்லாம் இந்த வருடம் பதில் வரப்போகிறது. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட அடியேனை மறைத்து நீங்கள் பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசிப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இந்த 2026ஆம் வருடத்திற்காக கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், என்னை கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். என்னை கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். நல்லா சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். என்னை கர்த்தர் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். பெருக்கம், அதான் இந்த வருடத்தினுடைய ஒரு ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் சில பெருக்கத்தின் நன்மைக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. சில பெருக்கத்தின் நன்மைக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. 100 + 100 போட்டிங்கன்னா 200, அதுவும் பெருக்கம்தான். 100 பெருக்கல் 100 போட்டால் எவ்வளவு? 1000 அப்படியா? 10,000. கை தட்டுங்க பார்ப்போம். 10,000 வேணுமா? 200 வேணுமா? 200 ஆசீர்வாதம் தான், 10,000 ஆசீர்வாதம் தான், பெருக்கம். அப்போ இந்த வருடம் சில பெருக்கங்களின் வழியாக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். சில பெருக்கத்தின் நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போது இந்த அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய முந்தின அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிங்க. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்ரவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான். அல்லேலூயா. 86 வயது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இப்போ 17ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிங்க.
99 வயதான போது. இப்போ நீங்கள் மூடி வச்சுட்டு கவனிங்க, இந்த 99க்கும் 86க்கும் நடுவில் எத்தனை வருஷம் இருக்குது? எத்தனை வருஷம்? 13 வருஷம். 13 தானே? டவுட் இல்லை தானே? 13 வருஷம். இந்த 13 வருஷமும் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசலை. ஆபிரகாமோட கர்த்தர் 13 வருஷமாக பேசாமல் இந்த 17ஆம் அதிகாரத்தில் தான் மறுபடியும் அறிமுகப்படுத்தி பேசுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் சிலர் இடத்துல போய் அறிமுகப்படுத்துவீங்க இல்லையா? சிலர் இடத்துல போய் அறிமுகப்படுத்துவீங்க. யார்கிட்ட அறிமுகப்படுத்துவீங்க? தெரியாத நபரிடத்துல தான் போய் அறிமுகப்படுத்துவீங்க. ஒரு தெரியாத நபர். இப்போ நாங்கள்லாம் வேலையில் இருக்கும் பொழுது, மார்க்கெட்டிங்கில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? நான் இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கேன், இந்த காரியமாக வந்திருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அறிமுகப்படுத்துவோம். இப்போ இந்த இடத்துல கர்த்தர் மீண்டும் அறிமுகப்படுத்துகிறார். யார்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 12ஆம் அதிகாரத்திலிருந்து 17 வரைக்கும் ஆபிரகாம் அல்ல, ஆபிராம். 12ஆம் அதிகாரத்திலிருந்து 17 வரைக்கும் என்ன பண்ணுது? 1வது வசனம் வரைக்கும் ஆபிராம். திரளாய் பெருக பண்ணுவேன், நீ பெரிய ஜாதிகளுக்கு பல தேசங்களுக்கு தகப்பனாவாய்னு வார்த்தை கொடுத்ததற்கு பிறகு தான் அவன் ஆபிரகாம். அப்போ இந்த இடத்துல சொல்கிறாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் ஷடாய். சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ரொம்ப பவரான வார்த்தை எல் ஷடாய். ஆமாம். இப்போது இதுக்கு முந்தின வார்த்தைகள், இதுக்கு முந்தின அதிகாரங்களில் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கவே மாட்டார். நான் உன்னதமான தேவன், ஏலோஹிம் அப்படின்லாம் அந்த பேர் உண்டு. ஒவ்வொரு எபிரேய பேர்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ எல் ஷடாய், எல் ஷடாய் என்பதற்கு மிகப்பெரிய பராக்கிரமம் உள்ள கர்த்தர் என்றும், ஒரு தாயினுடைய அரவணைக்கும் அன்பை கொடுக்கக்கூடிய மார்பை போன்றவரும் அர்த்தம். ஒரு பக்கம் பராக்கிரமமாக இருப்பார், ஒரு பக்கம் பராக்கிரமசாலியாக இருப்பார், இன்னொரு பக்கம் தாயை போல அன்பு செலுத்தவர். எத்தனை பேருக்கு தாய் இருக்கிறாங்க? தாய் இருக்கிற மக்கள் கை தூக்குங்க. அல்லேலூயா. நல்லா கை தூக்குங்களேன். தாய் இருக்கிறவங்க, தாய். சரி, சிலர் கை வர மாட்டுக்கு. தாய் இருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் தூக்குங்க. அல்லேலூயா. தாய்னா உங்களுடைய சொந்த அம்மா. சரியா? இப்போ போட்டீங்க. உங்கள் தாயெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, நல்ல ஆயுசு நாட்களை தருவாராக. எத்தனை பேருக்கு மாமியார் இருக்காங்க? ஓ, நிறைய பேர் இருக்காங்க. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போ அந்த தாயினுடைய அன்பு, சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த எல் ஷடாய் அப்படிங்கிறதுக்கு, ஏல் அப்படிங்கிறது அந்த தேவனாகிய கர்த்தரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஷடாய் அப்படிங்கிறது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் செய்ய முடியாத எந்த ஒரு பராக்கிரமமான காரியமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். தேவனால் செய்ய முடியாத நன்மைகள், தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதற்கும் அது அர்த்தம். தேவனாலே எல்லாம் செய்ய முடியும் என்பதற்கும் அது அர்த்தம். அப்போ இப்போ தான் சர்வ வல்லமையுள்ள தேவன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அப்போ இப்போ சொல்கிறாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக. அதற்கு முன்பதாக சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்போ தான் ஆண்டவர் 13 வருஷத்துக்கு அப்புறம் பேசுகிறார். நான் இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காரணம் இல்லாமல் 10 வருஷம், 13 வருஷம், 12 வருஷம் இப்படி யாராவது உங்களிடத்தில் பகைச்சி பேசாமல் போயிருந்தாங்கன்னா, இந்த வருடத்தில் அவங்களே வழியே வந்து பேசணும். எத்தனை பேருக்கு ஆசை? நம்ம ஒருத்தரத்தில் போய் ஏதோ ஒரு காரியத்தினால பேசாமல் இருக்கோம், அவங்க வழியை வந்து பேசினா யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்? நமக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பேச மாட்டீங்களா? யாராவது ஒருத்தர் கனம் பண்ணுவதில் ஒருத்தரை ஒருத்தர் என்ன பண்ணுங்க, முந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ 13 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். பேசின உடனே சொல்லுதாரு, பேசின உடனே என்ன சொல்கிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ இன்றைக்கி காலையில் நான் பாருங்கள், வேறு செய்தி தான் எடுத்து வைக்கிறேன், ஆனால் ஆண்டவருக்கு வந்து கொடுத்தோன்னே சில வார்த்தைகளை மாற்றி கொடுக்குறாரு. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி காலையில் சரியாக 2:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, என்ன வசனங்கள், வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்ட்டு.
அப்போ எந்த ஒரு வார்த்தைகளையும் நம்ம சொல்கிறதுக்கான நடத்துதலே இல்லை. நான் காலையில் இன்றைக்கி வந்து ஆராதனையில் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து உத்தமம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை மாத்திரம்தான் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரளாய் பெருகணும். அந்த கொஞ்சம் அந்த 5-10க்கே நீங்கள் அல்லாடிக்கொண்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் வருமானங்கள்லேயே நீங்கள் போராடி கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு திரளான பெருக்கம் வருவதற்கு சில உத்தமங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேணும். சில உத்தமங்களை விட்டு ஆபிராம் தவறி போனதுனால தான் அந்த 13 வருடம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தரோடு தொடர்பு இல்லாமல் போயிட்டார். கர்த்தரோடு அந்த அந்த கர்த்தருடைய அந்த பேச்சுவார்த்தைகள், கர்த்தரோடு இடைப்படுதல் இல்லாமல் அவருக்கு போயிட்டு, அப்போ சில உத்தமங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போச்சு. அதை நான் வேதத்தினுடைய வெளிச்சத்தில் உங்களுக்கு அதை நான் சொல்லி கொடுப்பதற்கு இன்றைக்கி நான் ஆசைப்படுறேன். முதலாவது நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். அங்கே தான் முதல்ல ஆண்டவர் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். அப்போ முதலாவது 12ஆம் அதிகாரத்தில் ஆபிராம் எனக்கூடிய அந்த கல்தேயருடைய பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆபிராமை கர்த்தர் அழைக்கும் போதே அவனுக்கு ஆசீர்வாதத்தை தான் சொல்கிறார், நன்மைகளை தான் சொல்கிறார். அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை சொல்லி தான் அவனை தன்னண்டைக்கு அழைக்கிறார். அழைக்கிறது மாத்திரமல்ல, அழைச்ச உடனே அவருக்கு கானான் தேசத்தை கர்த்தர் கொடுத்துருந்தார். நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பின் பாகத்தில் அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதையும் கொடுப்பதற்கு கர்த்தர் தீர்மானம் பண்ணுறாரு. அந்த முதல் வார்த்தைகள் பேசும் பொழுதே உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்கிறார். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவனை அழைக்கும் போதே அவனுடைய குழந்தைகளை பற்றி, அவனுடைய வம்சத்தை பற்றி சொல்லி தான் கூப்பிடுதார். எல்லா ஆசீர்வாதங்களும் சொல்லுதார். எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதம், பிள்ளை செல்வங்கள் எல்லாம் சொல்லி தான் கூப்பிடுதாரு. கூப்பிட்டு அந்த கானான் தேசத்துக்குள்ளே கரெக்டாக அவங்க போகிறாங்க. அந்த கானான் தேசத்தில் போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 7வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பள்ளிப்பீடத்தை கட்டி கொண்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தர் வந்து அவரோட பேசுகிறார். எப்பா நீ வர வேண்டிய இடத்துக்கு நீ கரெக்டாக வந்துட்டீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் சரியாக வந்துடுங்க. அல்லேலூயா. எதுவும் சொல்ல மாட்டேங்கிங்க. வர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. வர வேண்டிய அதையும் சொல்லுங்களேன் பார்ப்போம். வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இந்த தேசத்தை, இந்த கானான் தேசத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், உன் சந்ததிக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே ஒரு நன்றி ஆராதனை பண்ணிட்டார். உடனே ஒரு பலிபீடத்தை கட்டிட்டார். உடனே ஒரு அதாவது அந்த நாட்களில் சர்ச்சில் பலிபீடம் கட்டுறார். பலிபீடத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முதல்ல உங்களுடைய பலிபீடம் உங்களுடைய சரீரம், உங்களுடைய பலிபீடம் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பலிபீடம் உங்களுடைய ஆவிக்குரிய காரியம். நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் அதை சரியாக கட்டணும். இந்த வருடம் அவன் முதல் பலிபீடம் கட்டுறான். கட்டி அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறான். அந்த பலிபீடம் கட்டுகிறது அப்படிங்கிறது, ஒரு பலிபீடம் கட்டுவதற்கு முன்பதாக அந்த இடத்தை செப்பனிடணும், அந்த இடத்தை தகுதிப்படுத்தணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 திரளான பெருக்கம் வருவதற்கு முன்பதாக நீங்கள் என்ன பண்ணணும்? தகுதிப்படணும். திரளான பெருக்கம். இப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் சண்டே கிளாஸுக்கு போயிட்டுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணத்தை திடீர்னு சின்ன பிள்ளைகள் கையில் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? சில பிள்ளைகள் அம்மாட்ட கொடுப்பாங்க. சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பிடித்தமானது எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா அந்த சிறு
பிள்ளைகளுக்குரிய ஞானத்தில் அவங்க இருப்பாங்க. அப்போ நீங்கள் தகுதிப்படணும். இந்த வருடம் 2026 நீங்கள் பெரிய பெரிய நன்மைகளுக்குள்ளே போகணும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடக்கணும். அப்போ உங்கள் வாழ்க்கை என்கிற பள்ளிப்பீடத்தை நீங்கள் கட்ட ஆரம்பிக்கணும். பள்ளிப்பீடம் கட்டுவதற்கு முன்னதாக நீங்கள் செட் பண்ணிடணும் உங்கள் வாழ்க்கையில். கடந்த நாட்களில் 2025 தேவனுக்கு விரோதமாக செஞ்ச காரியம் என்ன, பலிபீடமாகிய ஆலயத்தை தேடி வராமல், பலிபீடமாகிய ஆலயத்தில் வந்து ஆராதிக்காமல், பலிபீடமாகிய தேவனுடைய சன்னதிக்கு வராமல் எத்தனை நாள் நான் இருந்தேன். இதெல்லாம் நீங்கள் சோதித்து பார்த்து நீங்கள் தேவனிடத்தில் தான் நீங்கள் மனம் திரும்பணும். அப்போ அது மாத்திரமல்ல, இப்போ அழகான இடத்துல வந்து இப்போ தான் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, 8வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவ்விடம் பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்போ இந்த வசனமும் தப்பு கிடையாது. இந்த இடத்துலையும் கர்த்தருடைய நாமத்துக்கு மறுபடியும் ஒரு பலிபீடம் கட்டி தொழுது கொள்கிறான். மறுபடியும் கர்த்தரை தான் தேடுறான், கர்த்தரை தான் ஆராதிக்கிறான். ஆண்டவர் அந்த இடத்துக்கு போக சொன்னாரா? 8வது வசனம் வாசிங்க இல்லையா? அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் இருக்கிற ஆயிக்கு கிழக்காகவும், கர்த்தர் சொல்லி கொடுத்த இடத்த விட்டு அவராக மாம்சத்தில் புறப்பட்டு போகிறார். இதுதான் ஒரு உத்தமம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. அவர் அந்த இடத்துக்கு போக சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிக்கொள்ளணும், சில ஜெபங்கள் நல்லது, கூடி ஜெபிக்கிறது நல்லது, சில கூடுகைக்கு நீங்கள் போகிறது நல்லது, சில ஜனங்களோடு நீங்கள் ஐக்கியப்படுகிறது நல்லது, எல்லாம் கரெக்டு தான். இவை எல்லாவற்றுக்கும் மேலே உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த கானான் தேசம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற சபை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபிக்க போகலாம், எந்த ஊருக்கும் ஜெபிக்க போகலாம், எங்கே வேணாலும் போய் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நீங்கள் குழுவாக கூடி ஜெபிக்கலாம், மலையில் போய் ஜெபிக்கலாம், பாலைவனத்தில் போய் ஜெபிக்கலாம், கடலில் போய் ஜெபிக்கலாம், எல்லாம் கரெக்ட். ஆபிரகாம் வந்து அந்த 8வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது தான் கொள்கிறான். தப்பெல்லாம் கிடையாது, அவன் அந்த காரியத்தை கரெக்டாக செய்கிறான். ஆனால் அவனுக்குன்னு குறித்த ஸ்தலம், அவனுக்குன்னு குறித்திருக்கிற இடத்த விட்டுட்டு அவன் பெயர்ந்து போகிறான். இது அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட முதலாவது உத்தமம் இல்லாத ஒரு செயல். இந்த 2026 நீங்கள் நல்லா தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது இந்த சபை, இது உங்களுடைய சபை, இது உங்களுடைய ஆலயம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான் கொடுக்கணும். உறவினர்கள் வந்தாலும் சரி, சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, முதல்ல எங்கள் ஆலயம், இந்த ஆலய ஆராதனையில் நிற்போம், அதுக்கப்புறம் உங்கள் கூட வரோம். அதை கர்த்தர் பார்க்குறார், அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்குறார். என்னோட இந்த காரியத்தெல்லாம் பேச சொன்னபடினால நான் பேசுகிறேன். நாங்களாம் ஆரம்ப காலங்கள் அப்படி தான் இருந்தோம். ஒவ்வொரு ஊழியங்கள்லையும் நான் ஊழியம் செய்யும்பொழுது கர்த்தர் அந்த நம்ம ஒரு சபைக்கு போய்கிட்டு இருந்த நாட்களில் சரியாக அந்த சபைகளில் ஆராதித்தோம். அப்போ பாருங்கள், முதல் உத்தமமில்லாத செயல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயி பட்டணத்துக்கு போக சொல்ல, எங்கேயுமே போக சொல்ல, அவர் போயிட்டு என்ன பண்ணுதார், அங்கே பலிபீடத்தை கட்டிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்ட இடங்களிலெல்லாம் வசனத்தை சொல்கிறவங்க, கண்ட இடத்திலெல்லாம் சொல்ல மாட்டேங்கிங்க. உன்னுடைய ஒரு வசனம் இருக்குது, நான் சொல்கிறேன்னா, கண்ட இடங்களிலெல்லாம் உன் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆலயத்துக்கு போகிறது நல்லது, சபைக்கு போகிறது நல்லது, எல்லாம் நல்லது தான். ஆனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறார். அப்போ முதலாவது ஆபிரகாம் வாழ்க்கையில் 13 வருஷம் பேசாமல் போனதற்கு முதல் மீறுதல். சரி, அடுத்த விடுங்க. அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். ஆண்டவர் சொல்லவே இல்லை, எப்போ நீ போயிட்டே இருக்கலாம், நீ ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாயிரு. அடுத்தால எங்கே கிளம்பிட்டான், தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டே போகிறான், ட்ராவல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் எங்களுக்கு ஊழியம் இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் வேறு வேறு சபைகளில் ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் 2 தடவை
ஒரு 3 தடவை அதுதான் நாங்கள் போகிறோம். வாரம் வெளியூருக்கு போகிறதுக்கு ஊழியம் இருக்குது. வாரம் வெளி இடங்களுக்கு போகிறதுக்கு ஊழியம் இருக்குது. நம்முடைய சபை பழைய சபை இருக்கும் பொழுது ஆந்திரா பிரதர் ஒருத்தர் வந்தாங்க. 7 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நம்ம இந்த ப்ளூ கலர் சிலுவையை பார்த்து தான் நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்தாங்க. ஒரு நாள் சனிக்கிழமை அப்படியே உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்தார். அவர் தெலுங்கும் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரிஞ்சுது. அப்புறம் இங்கிலீஷில் சொன்னதுனால அப்படியே புரிஞ்சு கான்வர்சேஷன் பண்ணிட்டோம். அப்புறம் எப்போ சர்வீஸ்லாம் கேட்டார். அப்போ பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தார். ஆராதனைக்கு வந்துட்டு மறுநாள் அவருக்கு கர்த்தருடைய கிருபையினால் 7 வருடம் குழந்தை இல்லாமல் உடனே அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அதுக்குள்ளே அவங்களுக்கு மறுபடியும் அந்த சைதன்யா ஸ்கூலில் தான் அவர் மறுபடியும் ப்ரொமோஷன் ஆகி ஹைதராபாத்துக்கே அவர் போயிட்டார். அப்போ அந்த குழந்தை பாக்கியம் வந்தோடனே தான் முதல்ல நம்ம ஒரு 20-30 சேர் தான் வச்சுருந்தோம். திடீர்னு நீங்கள் ஒரு 5000 ரூபா தரேன், சர்ச்சுக்கு ஏதாவது பொருள் வாங்குங்கன்னு சொல்லி அவர் வாங்கி கொடுத்தார். இப்போ அவர் அடிக்கடி சாம்கிட்ட பேசுவார். சாம் அடிக்கடி பேசுவான். பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். இப்போ கடந்த நாட்களில் அவருக்கு 2வது மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை. முதல்ல ஒரு பெண் குழந்தை, 2வது ஒரு ஆண் குழந்தை. நீங்கள் பொங்கல் லீவில் எப்படியாவது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், ப்ரேயர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ப்ரேயர்கள் ஏற்பாடு பண்ணிட்டார். நான் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பலவீனம் எதுவுமே இல்லை. ஒரு 10 நாள் நீங்கள் யாராவது சபையிட்ட ஒப்பிடிச்சிட்டு எங்கள் கூட இருங்க, நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அவர் டிக்கெட்டும் போட்டு அனுப்பி விட்டுட்டார். இப்போ பொங்கல் லீவில் நீங்கள் வந்தே ஆகணுன்ட்டு. அப்புறம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது இருங்க, நாங்கள் எங்கள் சபைகளில் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு. இல்லை வேண்டாம், இந்த வருடத்தில் உங்களோட மற்ற நாட்களில் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு இருக்குது, எல்லா பக்கமும் ஊழியத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த வேலையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே வேலை இருக்குது. சொன்ன அர்த்தம் புரிஞ்சுட்டா? எந்த வேலையும் செய்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குமா? இல்லை, அந்த மாதிரி தானே எந்த ஊழியத்தையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு ஊழியம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஊழியமும் செய்கிறதுக்கு. அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தால ட்ராவல் ஆரம்பிச்சிட்டார். தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். பிரயாணம் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கிறான், நிற்கலை ஒரு இடத்துல. அப்போ இந்த வருடத்தில் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கானான் தேசம். நீங்கள் திரளாய் பெருக பண்ணணும். நீங்கள் ஏனோ தானோன்னு ஆலயத்தினுடைய ஆராதனைக்கு வர்றது, சில ஆராதனைகளை அலட்சியம் பண்ணுறது, இதெல்லாம் நான் குறையாக சொல்லலை. உங்களுடைய சூழ்நிலை காரியமெல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு வேலை இருக்கும், வீட்டு காரியம் இருக்கும். நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் ப்ரேயர் நடத்துறதுனால நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் பிரயாசப்படலாம். உங்களுடைய டைமிங்கில் ஏதோ ஒரு டைமிங்கில் நீங்கள் உட்காரலாம். இப்போ அதிகாலை ஜெபம் 7 நாள் நடத்தணும். எத்தனை பேர் வந்தீங்க? அதிகாலை ஜெபங்கள் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸுக்கு பிறகு, புரிஞ்சுதா? எத்தனை பேர் வந்தீங்க? ஒருத்தரும் வரலையோ? சும்மா தூக்குங்க, தமிழில் தான் சொல்கிறேன். ஜோதி சிஸ்டர் கொஞ்ச நாள் வந்தீங்கல்ல, சரி. நீங்கள் காலையிலே ஆயத்தப்படுங்க. ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு. நம்ம பிப்ரவரி லாஸ்ட்லேருந்து 40 நாள் ஜெபத்துக்கு நம்ம ஆயத்தமாக போகிறோம். அப்போ இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் அதிகாலையிலேருந்து தேவ சமூகத்தில் நில்லுங்க. நீங்கள் எங்களுடைய வற்புறுத்தலில் நீங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் அதை கணக்கு வைக்கிறார். நாங்கள் கட்டாயப்படுத்தி உங்களை கூப்பிட்டு உங்களை ஆலயத்தில் உட்கார வச்சாலும் கர்த்தர் தான் அதை கணக்கு வைக்கிறார். நாங்கள் பார்த்தீங்கன்னா செய்கிறத காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு சரியாக அதுக்கு கணக்கு செய்து பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ 2வது பாருங்கள், அவர் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கலை, மறுபடியும் பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறான். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி கடைசி காலங்களில் ஒவ்வொருத்தரும் ஒரு சபையில் இருந்து ஆராதிப்பதற்கு சில கஷ்டங்கள். ஆனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் வரணும், உங்கள் குடும்பத்தில் ஒரு பெருக்கம் வரணும், நீங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். அப்போ பிரயாணம் பண்ணி கொண்டே போகிறான். இப்போ பிரயாணம் பண்ணி கொண்டு போனோன்னா 10வது வசனத்தை வாசிங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்தில் பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி ஆவிடத்துக்கு போனான். கவனிங்க, ஆண்டவரை அழைச்சி கானானை கொடுத்துட்டாரு. கானானில் ஒழுங்காக உட்காராமல் அப்படியே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ அப்படியே அங்கே எங்கேன்னு போய்கிட்டே இருக்கார், ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாமல். இப்போ என்ன நடக்குது? இப்போ இந்த பிரயாணம் பண்ணி கீழ்த்திசை தேசத்துக்கு போனார் இல்லையா, அங்கே பஞ்சம் வருது. பஞ்சம் வந்தோடனே எங்கே போயிருக்கணும்?
இப்போ பஞ்சம் வந்துட்டு, பஞ்சம் வந்தோடனே எங்கே போயிருக்கணும் சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்க. கானானுக்குள்ளே தான் வந்திருக்கணும், அப்படி தானே? எங்கே போனார்? எகிப்துக்குள்ளே போகிறார் மறுபடி. எகிப்து அப்படின்னாலே ஒரு அடிமைத்தனத்தின் வீடு, அடிமைப்படுத்தக்கூடிய காரியம். என்னைக்கு அவர் எகிப்துக்குள்ளே போனாரோ, இவர் பண்ண ஒரு தப்புனால பின்னாடி இவருடைய சந்ததிகள் எத்தனை வருஷம் போய் எகிப்தில் உட்காந்துருந்தாங்க? 430 வருடம் முடிச்சு தான் அவங்க கிளம்புனாங்க. 400 வருடம், 430 வருடம். இவர் பண்ண, ஆபிரகாம் பண்ண ஒரு தவறு. அவர் என்னைக்கு எகிப்துக்குள்ளே போனாரோ, சம்பந்தமில்லாதவங்க போய் எகிப்தில் போய் டூருக்காக போனாங்க, கொடுமையாக என்ன பண்ணாங்க? வேலை வாங்கப்பட்டாங்க. தான் உழைப்பு, தான் பெலன், தான் செஞ்ச எல்லா காரியம் அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே அநியாயமாக அவங்க பண்ணி பெரிய கொடுமையான அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க. அப்போ எகிப்து தேசம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். தேவ திட்டத்தை விட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க, தேவ சித்தத்தை விட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போகிறீங்கன்னா, அடுத்த ஆளை நீங்கள் சந்திக்க போகிற ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு எகிப்தின் அனுபவமாக இருக்கும். இந்த எகிப்துக்கு போன உடனே பஞ்சம், தேசத்தில் பஞ்சம் வந்துட்டு எகிப்துக்கு போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 11வது வசனத்தை வாசிங்க. 14-15 வாசிங்க. 15 வாசி. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு போகிறாரு, எல்லாமே சூழ்நிலைகள் மாறுது. இப்போ எகிப்து தேசத்துக்குள்ளே போனவுடனே சாரால் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. சாரால் எங்கே போயிட்டாங்க? அரமனைக்கு போயிட்டாங்க. அந்த அரமனைக்கு சாரால் போனதுனால சந்தோஷமா? இல்லை தானே? சாரால் கொண்டு போகப்பட்டால், பிடிச்சிட்டு போயிட்டாங்க சாராலை. சாரால் பாருங்கள், அவருடைய வாழ்க்கை மாறுது. இப்போ முதலாவது ஆபிரகாம் ஸ்டார்ட் பண்ணுறார், பொய் ஸ்டார்ட் பண்ணுறார். ஆபிரகாம் சொன்ன பொய் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆபிரகாம் பொய் சொல்லுவார், ஈசாக்கு பொய் சொல்லுவார், யாக்கோபு பொய் சொல்லுவார், யாக்கோபுடைய பிள்ளைகள் பொய் சொல்லுவாங்க. கவனிச்சிங்க தானே? ஆபிரகாம் என்ன சொன்னார்? முதலாவது தான் சகோதரி அப்படின்னு பொய்ய ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது ஈசாக்கு என்ன சொன்னார்? ஈசாக்கு சேம் பொய் தான், சரியா? வேற ஒன்றும் அவர் புதுசாக சொல்ல, அப்பா சொல்கிறது தான் பையன் சொல்லியிருக்கார். மூணாவது என்ன பண்ணார்? யாக்கோபு என்ன பொய் சொன்னார்? நிறைய சொல்லலாம். பொய் மட்டுமில்லை, வஞ்சித்து எடுத்துக்கொண்டா, அந்த ஆட்டுக்குட்டி போடுறதுக்கு சில டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தினா, அந்த 12 பையங்களை என்ன பண்ணாங்க? யோசேப்பினுடைய அங்கியை ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் தேய்த்து துஷ்டம் இருக்கும் பச்சித்து போட்டது அப்படின்ட்டான். இது எகிப்துக்கு போகாமல் இருந்தால் வழி வழியாக இந்த வந்திருக்குமா? வந்திருக்காது. தேவ பிள்ளைகள், நீங்கள் பரம்பரையாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை தான் கொண்டு போகணுமே ஒழிய பரம்பரையாக உங்களுடைய சாபங்களை, வியாதிகளை, பிரச்சனைகளை கொண்டு போகக்கூடாது. நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறது, நம்ம சபைக்கு வரக்கூடிய ஜனங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கி சபையில் ஆராதிக்கிறவங்களை காட்டிலும் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் உங்களை காட்டிலும் பலமுள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை பலவீனத்தில் நீங்கள் இருக்கீங்க, எத்தனை சுகவீனம், அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் ஆராதிக்கிறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் அந்த பலவீனத்தின் பாதையில் போகக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் நல்ல பலமுள்ளவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தர் அதை நிச்சயமாக கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல. இப்போ பாருங்கள், இப்போ அந்த சாராளுடைய சூழ்நிலை மாறுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 16வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைச்சது. கவனிங்க மக்களே, எகிப்துக்கு போனவுடனே ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அங்கே எகிப்தில் போய் ஒன்றும் கஷ்டப்படலை. என்னெல்லாம் கிடைக்குது பாருங்கள். பஞ்சம் இருக்கிற நேரத்தில் ஆடு மாடு கிடைக்கி, கழுதை கிடைக்கி, வேலைக்காரன் கிடைக்கி, வேலைக்காரி கிடைக்கிது, கோழிகை கழுகை கிடைக்கிது, ஒட்டகம்லாம் கிடைக்குது.
ஆனால் எகிப்து அவன் பஞ்சத்தினால போகிறான், பஞ்சத்துக்கு போன இடத்துலையும் அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி, ஆபிரகாமுக்கு கிடைச்ச இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதத்தை ஒத்துக்கொள்கிறீங்களா? சரிதாங்க, கர்த்தர் தான் கொடுத்தாரு, அப்படி தானே? கை தூக்குங்களேன் சிலர், கர்த்தர் கொடுத்தாருன்னு. இல்லை, என்ன மாதிரிலாம் வந்திருக்கு? சாரால் மனைவி நிமித்தம் வந்திருக்குது. மனைவி அவ வீட்டில் இல்லாமல் வேறொரு இடத்துல இருந்து, தமிழ் கலாச்சாரத்தின்படி சரியா? தவறு தானே? இப்போ பாருங்கள், அடுத்த தவறுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இவன் என்னதான் சின்ன சின்ன இந்த மனுஷிக தவறு பண்ணால் கூட, நீங்கள் வாசிங்க பார்ப்போம், 17வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளெல்லாம் வாதித்தார். கவனிங்க மக்களே, ஆபிரகாமுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கொடுத்தான் பார்த்தீங்களா, பார்வோன் வந்து இதை வந்து சகோதரின்னு சொன்னதுனால தான் கொடுத்தான். அவன் சொந்த மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டான். என்ன சொந்த மனைவியாக இருந்தால் நான் என்னை கொன்றுவாங்க, நீ அழகுள்ளவன்னு சொல்லி பயந்து போய் கொடுத்துட்டான். வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தரை நம்பலை. இப்போ சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் எழும்பும் பொழுது, சில கஷ்டங்கள் எழும்பும் பொழுது நீங்கள் யாரை நம்பணும்? ஆமாம், ஆண்டவரை தான் நம்பணும் நீங்கள். இப்போ இவன் வந்து கர்த்தரை நம்பாதமாக தன்னுடைய மாம்ச பலத்தை நம்புகிறான். தன்னுடைய மனைவியை இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சேஃப்டி ஆகிடலான்னு பார்க்கான். சில ஆசீர்வாதங்கள் வருது, ஆனால் பாருங்கள், அதன் நிமித்தம் ஒன்றுமே அறியாதவன் பாதிக்கப்படுறான். கர்த்தருடைய ஜனங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால் எந்த மனிதர்களும் பாதிக்கப்படக்கூடாது, உங்களால் எந்த மனிதர்களும் பாதிப்புக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். நீதிமான் தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். நீங்கள் கருத்தாக கவனமாக இருங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கார். கானானை விட்டு போயாச்சு, அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடத்துக்கு போயாச்சு, எகிப்துக்கு போயாச்சு, பொய் சொல்ல ஆரம்பித்தாச்சு, மனைவி வந்து சம்மந்தமில்லாத இடத்துல போய் உட்கார்ந்துருக்கான், நன்மைகள் வருது, எல்லாம் நடக்குது. அடுத்தபடியாக அந்த பார்வோனுடைய குடும்பமே மகாவாதைக்குள்ளே போயிடறாங்க. இப்போ பார்வோனுக்கு தெரிஞ்சிடுது. 18வது வசனத்தை வாசிங்க. பார்வோனை அழைத்து, நீ ஏன் எனக்கு இப்படி செய்தால்? நீ என் மனைவி என்று அறியாமல் போனது என்ன? சரி, அடுத்த 20வது வசனத்தை இப்போ பார்வோன் பாருங்க, இவன் தவறாக நம்மகிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பார்வோன் என்ன பண்ணுறான், மனைவி வேலைக்காரன் எல்லாரையும் அனுப்பிட்டான். இப்போ பார்வோன் மூலமாக பெற்ற ஆசீர்வாதத்தை திருப்பி கொடுக்கணும், அப்படி தானே? கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? நியாயமாக வரல அந்த பொருள். தான் மனைவி நிமித்தமாக தான், சாராளி நிமித்தம் தான் பார்வோன் இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தான். அப்போ பார்வோன் வந்து இப்போ திருப்பி கொடுத்துட்டான். எப்பா எனக்கு தெரியாது, உன் சகோதரின்னு தெரியாது, இந்த அவன் மனைவியை கூட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைக்கிறான். அவன் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன செஞ்சுருக்கணும்? திருப்பி கொடுக்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களை நீங்கள் திருப்பி கொடுக்கணும். சில காரியங்கள் தேவையில்லாத வழியில் உங்களுக்கு வருது, சில மக்களுக்கு சில காரியத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி கொடுக்கணும். என்னத்தை திருப்பி கொடுப்பீங்க? என்னத்தை திருப்பி கொடுப்பீங்க? அநியாயமான முறையில் வந்தது, வஞ்சகத்தில் வந்தது, தவறாய் வந்தது, எதையெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு உணர்த்துதாரோ நீங்கள் என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அவன் கொடுக்கல, அதோடு கிளம்பிட்டான். வந்த வரைக்கும் லாபம். கிராமத்தில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும். சொல்லுங்கள், அந்த பழமொழி தெரியாதா? எரியிற வீட்டில் பிடுங்குற வரைக்கும் ஆதாயம். யார் சொன்னது ஆதாயம்னு சொன்னது? நீங்களா சொன்னீங்க பிரதர்? யார் சொன்னது ஆதாயம்? கருணாகரம் பிரதர். கருணாகரம் பிரதருக்கு எல்லா ஆதாயங்களையும் கர்த்தர் பரலோகத்திலேருந்து கட்டளையிடுவாரா? ஆமாம். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சரி, இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். அடுத்தல 13ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிங்க.
அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதோ தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கவனிங்க, இப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவொடனே மறுபடியும் கானானுக்கு போகலை. கானான்லேருந்து முதல்ல ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போனார் இல்லையா, அங்கே தான் போகிறார். அப்போ சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தும் போதும், சில காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் அறிவுறுத்தும் பொழுதும், அந்த முந்தின நிலைமை என்ன அதான் ஒரு வேதத்தில் வசனம் இருக்குது, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ ரெண்டாவதும் பாருங்கள், அந்த கானானுக்குள்ளே போகலை. அந்த கானான் கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்க அந்த தேசத்துக்குள்ளே போகலை. அந்த கானானில் போய் அவங்க நிற்கலை. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் போய் ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். மறுபடியும் அந்த பெத்தேலு, ஆயி பட்டணம், தான் அதுக்கெல்லாம் போகிறான். ஆனால் அந்த கானானுக்குள்ளே போகணுங்கிற ஒரு உணர்வே இல்லை. அப்போ நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். இன்றைக்கி ஆண்டவருடைய ஜனங்கள் கானானை விட்டு விலகி போகிறதுக்கு தான் நிறைய காரியங்கள் இருக்குது. கானானை விட்டு விலகி போகிறதுக்கு உங்களை வந்து சொல்லலாம், நீங்கள் இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களே, என்னத்தை சாதிச்சிட்டீங்க? இவ்வளோ ஆராதனைக்கு போகிறீங்களே, நீங்கள் என்ன உங்களுக்கு நடந்துட்டு? இவ்வளவு காணிக்கைகளை நீங்கள் கொடுத்துட்டீங்களே, என்ன நடந்துட்டு? இப்படிலாம் வந்து சில நேரங்களில் உங்களுக்கு சில பிறலக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் எது வந்தாலும் நான் கர்த்தருக்காக நான் உறுதியாக இருப்பேன். எந்த சோதனை வந்தாலும் சரி, எந்த பரீட்சை வந்தாலும் சரி, நான் தைரியமாக நான் உமக்காக இருப்பேங்கிறத நீங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் தீர்மானிக்கணும். இப்போ பாருங்கள், தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அடுத்தால என்ன நடக்குது? 5:6 வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிட்டு. கவனிங்க, அடுத்தால் என்ன நடக்குது? வாக்குவாதம். அல்லேலூயா. உங்களுக்கு வாக்குவாதம் பண்ண தெரியுமா? வாக்குவாதம், பதிலுக்கு பதில் எனக்கு பேச தெரியும்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். பதிலுக்கு பதில். குருமூர்த்தியா சொன்ன புரிஞ்சுதான் உங்களுக்கு? பதிலுக்கு பதில் பேச முடியும். வாக்குவாதங்கள். இப்போ என்ன நடக்குது? வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, வாக்குவாதம் எழும்புவதற்கு முன்பதாக என்ன பண்ணணும்? வாக்குவாதம் எழும்புவதற்கு முன்பதாக என்ன பண்ணணும்? அதை விட்டு விடுங்கள்னு பைபிளில் வசனம் இருக்குது. ஒருத்தர் உங்களை தவறாக பேசுகிறாங்க, தீமையாக பேசுகிறாங்க, உங்களுக்கு பதிலே தெரிஞ்சாலும் சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறது நிமித்தம் சில வாக்குவாதங்களை விட்டு நீங்கள் விலகி போனீங்கன்னா நீங்கள் தோல்வி அடைஞ்சவங்க கிடையாது, உங்களுக்கு பேச தெரிஞ்சவங்களும் கிடையாது. கர்த்தர் செயல்பட நீங்கள் அவருக்கு அனுமதி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா உங்களுக்கு? சில வாக்குவாதம் உங்களுக்கு வரும், உங்களுக்கு பதில் பேச தெரியும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடத்தனமாக பதில் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கணும், அமைதி காக்கணும். அப்போ கர்த்தர் செயல்படுவார். அப்போ இங்கே பாருங்கள், வாக்குவாதம் யாருக்குள்ளே வருது? பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ளே வருது, சொந்தத்துக்குள்ளே வருது. அடுத்த காரியம் வாக்குவாதம். இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியெல்லாம் அந்த வாக்குவாதம் வேண்டான்னு சொல்லி இப்போ ஒரு பிரிவு வருது. அடுத்தால வாக்குவாதத்துக்கு அடுத்தால என்ன வருது? யாரெல்லாம் பிரிஞ்சா? லோத்தும் ஆபிரகாமும் பிரியுறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், மறுபடியும் ஆபிரகாமை கைவிடவே இல்லை. அந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய 14 வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் போதும். இப்போ லோத்து ஆபிரகாம் பிரிகிறாங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி,
இப்போ உங்கள் வாழ்க்கையில் சில லோத்தெல்லாம் பிரியணும். சில லோத்து உங்கள் வாழ்க்கையில் பிரிஞ்சால் தான் ஆசீர்வாதம். இந்த வருடத்தில் வாக்குவாதம் பண்ணுற கிரியைகள், கீழ்ப்படியாத கிரியைகள், சில பொறாமைகள். எதுக்காக வாக்குவாதம் வந்துச்சு? நல்லா 2 பேருமே ஆசீர்வாதமாக இருக்காங்க, சில பொறாமைகள். இப்போ இந்த வருடத்தில் சில காரியத்தெல்லாம் நீங்கள் பிரிக்கணும். சில காரியங்களெல்லாம் நீங்கள் பிரிந்து போவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அனுமதிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் சில உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு போராடி கொண்டிருக்கிற மாம்ச கிரியைகள், மாம்ச பலவீனம், மாம்ச எண்ணங்களுக்கெல்லாம் நீங்கள் முதல்ல அதை ரிலீஸ் பண்ணி விட்டா அடுத்தால கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பெரிய காரியமாக இருக்கும். இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போது இந்த காரியங்கள் நீங்கள் தொடர்ந்து இப்போ நம்ம 12ஆம் அதிகாரத்தையும் 13ஆம் அதிகாரத்தையும் மாத்திரம்தான் சுருக்கமாக தியானிச்சிருக்கோம். இன்னும் 14 15லலாம் என்ன பண்ணார் அப்படிங்கிறத வர்ற நாட்களில் தியானிக்கலாம். நான் இன்றைக்கி சொன்ன வார்த்தைகள் ஏதோ ஒரு வார்த்தை உங்களோட பேசியிருக்கோம். நீங்கள் திரளாக பெருக பண்ணணுன்னு தான் என்னுடைய ஆசை. இந்த வருஷம் முடியும் பொழுது நீங்கள் சில நன்மையோடு தேவ சமூகத்தில் வரணும். இந்த வருஷம் முடியும் பொழுது நீங்கள் கடந்த 2025 இருந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. ஆறுகளை தாண்டினீங்கன்னா சமுத்திரத்தை தாண்டி போயிடணும். குன்றுகளை நீங்கள் தாண்டிங்கன்னா மலைகளை மிதித்து முறிக்கிடணும். அப்போ கொஞ்சம் பலத்தில் நீங்கள் தேவ சமூகத்துக்கு ஓடி வரையும் உங்களுக்கு திறந்த வாசல் உண்டாகணும். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் உத்தமமாக இருக்க வேண்டிய காரியம் நீங்கள் ஒப்பு கொடுங்க. சர்வாங்க தகன பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் என்ன பண்ணுது? உத்தமம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், கர்த்தருடைய சத்தங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் பெரிய பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அதனால் இந்த வருடத்தில் எதெல்லாம் உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ, நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சில காரியத்தை கர்த்தர் உங்களோட பேசுவார், சில காரியங்களை கர்த்தர் உங்களோடு உணர்த்துவார். அந்த உணர்த்துகிற காரியத்துக்கு நீங்கள் உத்தமமாய் நடக்க ஆரம்பிங்க. 13 வருஷம் தேவ சத்தம் இல்லாமல் போயிட்டு நீங்கள் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 17 வரைக்கும் ஆபிராம் தான் அவன் பேர். அவன் என்னைக்கு உத்தமமாய் நடக்கணும்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான், உத்தமமாய் நடக்க ஆரம்பிக்கானோ, அப்போ 17ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிங்க. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான சாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. அப்போ இப்போ ஆபிராம்லேருந்து ஆபிரகாம் அப்படின்னு மாறுற. அப்போ அந்த எபிரேய எழுத்துக்கள், அந்த எபிரேய எழுத்தில் அந்த 5வது எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எழுத்து இருக்குது. ஒவ்வொரு அந்த 27 எழுத்து நோ உண்டு. அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பேர், அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பேர். இந்த நீங்கள் 119ஆம் சங்கீதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், அந்த அந்த எழுத்தினுடைய பேர்கள் எல்லாம் போட்டிருக்கோம். 119ஆம் சங்கீதத்தை ஒரு விஷயம் கூட நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் முதல்ல போட்டிருக்கிறத சொல்லுங்கள் பார்ப்போம். ஆலேப், 2வது பேத், 3வது கிமேல், 4வது டாலேப், 5வது ஏ என்னது ஹே. அதை ஏ சொல்லலாம், ஹே சொல்லலாம். அந்த மாதிரி முதல்ல ஆலேப்பு, பேத்து, கிமேல் அப்படிலாம் போட்டிருக்கோம் இல்லையா. இந்த 5வது போட்டிருக்கிற அந்த ஏ அது ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வல்லமையை வச்சுருக்காருன்னு அர்த்தமா. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வல்லமை. அந்த ஹே தான் ஆபிரகாம் கூட சேர்ந்து ஹாம் அப்படின்னு மாறுது. அப்போ அந்த பழைய வாழ்க்கை முடிகிறத குறிக்கிறது. இன்றைக்கி பழைய வாழ்க்கை முடிகிறதுக்கு என்ன? நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு செய்கிறது, நம்ம ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இந்த வருடத்தில் நீங்கள் ரொம்ப தீர்மானமாக ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தில் யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் ஆலயத்துக்குள்ளே அவங்கள நடத்தணும், நீங்கள் தான் அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும், நீங்கள் தான் அவங்கள ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தணும். அந்த பழைய வாழ்க்கையெல்லாம் மறைஞ்சு ஆபிரகாம் இப்போ வல்லமையை வைக்கிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வல்லமையை வைக்கிறார். இந்த 17க்கு அப்புறம் நடந்த நிறைய நன்மைகளையும் நம்ம வர்ற நாட்களில் தியானிக்க போகிறோம். இப்போ நீங்கள் எல்லோரும் எழுந்து நில்லுங்க. இன்றைக்கி நீங்கள் உத்தமமாக இருப்பதற்கு ஆண்டவர் உங்களோடு ஏதாவது வார்த்தைகள் மூலமாக பேசினார்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் திரளாக பெருகணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரளான ஒரு பெருக்கத்துக்குள்ளே போகணும், திரளான ஒரு பெருக்கத்தின் நன்மைக்குள்ளே போகணும்.
திரளான பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ளே நீங்கள் போகணும். அதனால் தேவ சமூகத்தில் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த உத்தமமெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுப்பா, என் வாழ்க்கையில் இந்த உத்தமமெல்லாம் என்று இல்லை ஆண்டவரே. ஆபிரகாமை போல அழைப்பை விட்டு நான் போன நாட்கள் உண்டு. எல்லா ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி கேட்ட சத்தியத்தின்படி அப்படியே ஜெபத்தில் நம்ம நடத்துவாங்க. குணசேகரன் ஐயா வந்து இன்றைக்கி பாருங்கள், உங்களை அப்படியே இந்த சத்தியத்தில் உங்களை நடத்துவாங்க. இனி நீங்கள் ஜெபிக்கிற ஒரு நேரம். நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 சில ஆச்சரியமான மாற்றம். இழந்ததெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே திரும்ப வரணும். இழந்த பலன் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். சுகம் இங்கே வீட்டுக்குள்ளே வரணும். ஆரோக்கியம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். உங்களுடைய பெருக்கம் ஆச்சரியமாக இருக்கணும். இது ஒரு ஜெப நேரம். எல்லா கண்களை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு முன்பதாக ஆபிரகாம் வந்து பார்த்திங்கன்னா செல்வ சீமானாக இருந்தது போல் அநேகருக்கு முன்பதாக நடத்த போகிற. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். உடைய ஜெப சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்கிட்டு எல்லோரும் ஜெபிங்க. இப்பொழுதும் அருமையான ஊழியர் ஜெபத்தில் நடத்துவாங்க. அவர்களோடு இணைந்து நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வல்லவரும் நல்லவரும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாதி ராஜனம், கர்த்தாதி கர்த்தருமான ஆண்டவரே, நேர என்றென்று மகிமைப்படுவீராக ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய காரியத்தில் வரும்பொழுது நீர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுக்க பிரியமாய் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற சில பாவ காரியங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடையாக இருக்கிறது ஆண்டவரே. ஓ தகப்பனே, அதில் ஆபிரகாமிலே பார்த்தபோது அந்த காரியம் உத்தமனாய் நடக்கலை, அவன் உத்தமத்தில் நிற்கலை. ஆகவே அவன் பல தீமையான காரியங்களை தனக்கு வாழ்க்கையில் நடக்கும்படி ஆண்டவரே அவனே பெற்றுக்கொண்டான். அந்த தீமையான காரியங்கள் நிமித்தம் அவன் ஆண்டவரே 13 வருடங்கள் அவனோடு நீர் இடைப்படல ஆண்டவரே. அதற்கு மேலாக ஆண்டவரே, நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு வைக்கும்படியாக அவனை சந்தித்தீர், பேசினீர், எல்லா நன்மைகளையும் கிடைக்கும்படியாக வாழிவாசலை திறந்து கொடுத்தீர் ஆண்டவரே. அவன் சத்தியத்திலே மீண்டும் ஆண்டவரே உத்தமனாக நடக்கும்படியாக அவனை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. அனாரா ஷமாரிபா ரபாலி ஹர்த்தவா. தேவனை மக்கு நன்றி, ராஜனை மக்கு நன்றி, பரிசுத்தரை மக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடையாக எனக்குள் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியாத